இதுக்கு ஒழுக்கமா முதல்லயே ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கலாம். அந்த வழக்கு பத்தி நானும் படிச்சேன். படிச்சீங்களா? மகாலுக்கு போலாம். ஃபாரின் டிக்கெட்லாம் வாங்கடா வாங்க. நம்ம ஜட்ஜ் ஐயா. ஆமா. என்னையா இன்னைக்கு மெட்ராஸ்ல கோர்ட்லாம் லீவா? மதுரையை சுத்தி பார்க்க வந்துட்டீங்க போல இருக்கு. என்னையா நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? அப்படியே எங்களோட வந்து திருப்பரங்குன்றத்துல ஒரு சூப்பர் குத்தாட்டம் போட்டு வந்திருக்கலாம்ல. மதுரை மக்களோட அன்பே தனியா. என்ன இந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் வேகமா இருக்காளுங்க. யோ பெருசு, நீ என்ன எங்க நிக்கிற? ஐயா எவ்வளவு பேர் ஜட்ஜ் தெரியுமா? போய் காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வா. டேய், அவர் யார் தெரியுமாடா? அட இதான் சார் இந்த மியூசியத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்ற பெருசு. பாருங்க பக்கம் பக்கமா லிஸ்ட் வச்சிருக்கோம். மூடுறா வாய. எங்க வாத்தியாரா அவரு. வாத்தியாரா? நான் இந்த அளவு ஜட்ஜா வர்றதுக்கு காரணமே இவர்தான்டா. பண்றதையும் பண்ணிட்டு பாதாள வரைக்கும் போறீங்களா? எந்திரிங்களா? எழுந்திரீங்க எழுந்திரீங்க. டேய், உங்களை என்ன நான் மதுரையை சுத்தி பார்க்க விட அனுப்பிச்சேன்? நான் நினைச்சா உங்களை 1.5 வருஷம் திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. திகாரா? இந்த மாதிரி இடத்துல இருந்தா தான் கொஞ்சமாவது ஒழுக்கமா இருப்பீங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்து உங்க சேட்டையை காட்டுறீங்களா? ஐயா, இனிமே ஏதாவது இவங்க சில்மிசம் பண்ணா தீர்ப்பை நீங்களே எழுதிருங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். அப்படி எல்லாம் நடக்காதீங்க. நாளைல இருந்து பாருங்க நாங்க எப்படி நடந்துக்கிறோம். ஐயா ஆமாங்க ஐயா. ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னடா? ஆமா, நள்ளிரவு 4 மணிக்கு எந்திரிக்கணும். நள்ளிரவு இல்ல, அதிகாலை. அதிகாலை. ஓகே டன். டன் இல்ல, டான் எழுந்திருக்கணும். ஓகே டான். रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम सीताराम. ईश्वर अल्लाह तेरे नाम तन्निधिये भगवान. रघुपति राघव राजा राम. காந்தி மகான் உண்மையை பத்தி பேசும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, எனது யுத்தங்களில் கத்தியும் கேடயமுமாக இருப்பது உண்மைன்றார். அதுவே நடைபாதை. உங்களுக்கு வேற எதனா கேள்வி இருக்கா? ஐயா சொல்லுப்பா. டிஃபன் எப்பயா போடுவீங்க? மகான் காந்தி மகான் மகான் காந்தி மகான். என்ன பாட்டு? ஒழுங்கா வேலை செய்யுங்க, இல்ல 2 பேருக்கு திகார் ஜெயில் தான். திகாரா? கடவுளே, காந்திஜி வெள்ளக்காரர்களெல்லாம் நாட்டை விட்டு விரட்டினாரு. இந்த ஒரு கருப்பனா நம்மளால விரட்டப்படலையாடா? பொன்னான வாழ்வு மண்ணாகி போச்சே, துயரம் இதுதானா? ஒரு குப்பை கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. ச்சே, இதுக்கு மேல கேவலப்பட முடியுமாடா நம்மளால? வெறுப்பா இருக்குதுடா. என்ன ரெஸ்டா? திகார் திகார். இவன் திகார் திகாருக்கு போதெல்லாம் என் அடி வயித்துல பகீர் பகீருக்குதுடா. எப்படி இருந்தா நாம இப்படி ஆயிட்டோம்டா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் உதயமூர்த்தி தான்டா. எஸ், உதயமூர்த்தி. காந்தியை போல் ஒரு சாந்த சுரூபனை காண்பதும் எளிதாமோ? இந்த ட்ரெஸ்ஸ போட்டு நடு ரோட்ல பஜனை பண்ண விட்டுருச்சு பெருசு. ஒழுங்கா பாடு, இல்லைன்னா திகார் ஜெயிலுக்கு காண்பதும் எளிதாமோ மகாத்மா. ஆந்தரிலே ஞான யோகமேவும் தவ. மாந்தரிலே ஞான யோகம் மேவும் தவ. ஏய், என்னடி அன்னைக்கு நம்ம பைக் திருடிட்டு போனானுங்கல, அவனுக்கு தானே அது? மாந்தரிலே ஞான யோகம் மேவும் தவ மகாத்மா. ஆமாடி, அவங்களே தான். கலவாணி பயிலுக காந்தி ட்ரெஸ் போட்டு ஏமாத்துறாங்கடி. சரி, பாண்டது போதும். அந்த நோட்டீஸ் எல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு கொடுங்க. இவங்கள சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணுடி. என்ன நோட்டீஸ் இது? அதே காந்தியுடைய கொள்கைகளை எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முடிஞ்சா படிச்சு பாருங்க, இல்லாட்டி மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இந்தாங்க உக்காமக்கா. அம்மா, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பா, நீயே கொடுப்பா. ஓ, நீயும் மடிக்கிற கேஸ் தானா? என்ன ஏ சைடுல வச்சு பி சைடுல இருந்து எடுக்கிறீங்க? நீங்க என்ன கொள்கையை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இதுல என்ன இருக்குன்னு படிங்க. ஐ லவ் யூ. யூ ராஸ்கல், எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கறியா? நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஏரியாவோட டிஎஸ்பி பொண்ணு.
இது பொய் சொல்லுங்க. இதை நம்பாதீங்க. என்னம்மா என்ன பிரச்சனை இங்க? நோட்டீஸ் கொடுக்குற சாக்குல ஐ லவ் யூ எழுதி தாத்தா, கொடுக்குறா. நான் எழுதல தாத்தா. வேணா கன்ஃபார்ம் கேட்டு பாருங்க. ஆமா தாத்தா. போதும் வேலிக்கு ஓணம் சாட்சியா? இல்ல தாத்தா, இவ ஜாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரியும். என்னது? ஜாக்கெட் குள்ள என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணுமா? பாருங்க தாத்தா இப்படி எல்லாம் ஐயோ பேசுறான். தாத்தா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல தாத்தா. அம்மா, அவங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுமா. ஏண்டா உங்க பொறுக்கித்தனத்தை நிறுத்தவே மாட்டீங்களா? இல்ல தாத்தா, ஆக்சுவலா ஐயா என்ன நடந்து ஜட்ஜ் என்ன சொன்னாரு? திருப்பி நீங்களே சொல்லுங்க. நாட்டாம சும்மா இருந்தாலும் இந்த குளத்தாம விடாது போல இருக்கேடா. நீங்க 15 நாள் இல்ல 30 நாள் இந்த மியூசியத்துல தங்கி இருக்கணும். 30 நாளா? மகாத்மா காந்திக்கு சத்யா, எதுக்கு இந்த தாலி? அந்த பொண்ணு நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தினா, அவளை பள்ளிக்கு பழி வாங்கணும். இந்த சைதை சத்தியா யாருன்னு புரிய வைக்கணும். அதுக்காக அவ கழுத்துல இந்த தாலிய நீ கட்டு. ஏன்டா பிடிக்கலையா? சரி, அப்ப நான் கட்டிடுறேன். இருப்பா, நான் தான் கட்டுவேன். அப்புறம் ஏன்டா அழுத? அது ஆனந்த கண்ணீர்ப்பா. இனிமே இந்த கண்ணுல இருந்து நீ எப்பவும் ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, இப்ப அந்த பொண்ணு கிட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது? அவளோட அப்பன் டிஎஸ்பின்னு சொன்னான்ல, போலீஸ்கார விட கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். கண்டுபிடிச்சிட்டேன். சத்யா, நீ பிஹேவியர்ல பொறுக்கியா இருந்தாலும் பிரெயின்ல என்ன மாதிரி போலீஸ்பா. என்னடா லூஸ் மோஷனா? இல்லப்பா, இது ஒரு வகையான எமோஷன். இப்ப எதுக்கு எமோஷன்? இந்த கான்ஸ்டபிள் கந்தசாமியோட வருங்கால மாமனார் ஒரு போலீஸ் டிஎஸ்பி அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, டைம் ஆச்சு, வா போலாம். நெல்லு சத்யா, இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுல முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்கல்ல. அது இல்லாட்டி இந்த திட்டத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பெருசா செய்வாங்க, வா. பெருசா செய்வா, பெருசு பெருசு. சக்சஸ். டேய், நான் கீழே பாக்குறேன், நீ மேல போ. நெல்லு, நான் கீழே பாக்குறேன், நீ வேணா மேல போ. எங்கேயோ பார்த்து போல. 3 மணிக்கெல்லாம் கிளம்பினா தான் 6 மணிக்கெல்லாம் பெருநாளி போக முடியும். காலங்காத்தால மூர்த்தத்தை வச்சுட்டு நம்மள சிரமப்படுத்துறாங்க. மீனா ரெடியா? மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, காலங்காத்தால உங்க வீட்லயே ஒரு கல்யாணம் நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு? யாரானே? அது அப்புறம் முதல்ல ஜிப்ப போடுங்க மாமா. நீ எப்படி உள்ள வந்த? எப்படியா? இப்படித்தான் அத்தை. ஐயோ, விடுமா. ஏய், இப்படியா? ஓ, இப்படியா? ஓ, ஐயோ, இப்படியா? ஓ. ஐயோ, ஐயோ. அம்மா, அந்த நைட்டி எடுத்து கொடு. அம்மா எங்க போனாங்க? மதுரைக்கு போகாதடி எங்க மல்லிப்பூ கண்ணு வைக்கும். ஐயோ, இந்த வீட்டுக்கு மருமகன் ஆகலான்னு வந்த என்ன லோடு மேன் ஆக்கிட்டாரே. ஐயோ சத்யா, நீ எங்கடா இருக்க? சீக்கிரம் வந்து என் கடைசி மூச்சு போறதுக்கு முன்னாடி இந்த மூட்டையை கொஞ்சம் புரட்டி போடுறா. அப்பா. டன் டடாய். அடடடடடா. ஆஹா. மீனா, நீ உண்மையிலே சூப்பர் கட்டடி. அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ. அம்மா, அப்பா. ஒரு வழியா பெட்ல இருந்து தரை கொண்டு வந்துட்டேன். இனி எப்படி இந்த திமிங்கலத்தை தள்ளி விடுறதுன்னு தெரியலையே. ஐயோ, அன்லிமிட்டட் மீல்ஸே 5-6 திம்பாம் போல இருக்கே. இந்த ஏரியாவிலேயே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. முன்னழகு என்ன, பின்னழகு என்ன? அப்பா, எப்பா, வந்துட்டேன்டாப்பா. எந்திரா, எந்திரா டேய், எந்திரியேண்டா. முத்தழகு ரெடி ஆயிட்டியாமா? முத்தழகு பருத்தி வீரன் கூட ஓடி போயிட்டான். நீ தூங்கு. எங்கும் போக மாட்டேன், முன்னால்தான் இருப்பேன். ஏய், நீ எப்படி இங்க வந்த? ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கியா? அப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தியா? கத்தாத, கத்தாத. கசாமி பொண்ணு ரெடி. எங்க 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 எங்க? டேய், வாடா, சீக்கிரம் தாளிக்கிட்டு வா. இதோ பாரு. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன கேதுனாம் கண்டே பத்ராமி சுபகே. ஏய், ஏய், ஏன் தாத்தா, 4 மணி நேரமா கத்தி 4 புக்கு தான் வித்துருக்குறோம். நான் 3 12 120 ரூபா.
இங்க கிட்டத்தட்ட 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. பில்லுக்கு ஒரு 150 ரூபா வரைக்கும் வரும். எப்படி பார்த்தாலும் நஷ்ட கணக்கால வருது. லாப நஷ்டம் முக்கியம் இல்லப்பா. ஆ. காந்திய பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாங்கன்றது தான் முக்கியம். ஓ, காந்தி கணக்குங்கிறது இதுதானா? நீ ஏன்டா டல்லா இருக்கிற? பில்ல பெருசு தானே கொடுக்க போகுது. இல்லடா, கலாட்டா பண்ண ரவுடியில் அப்படியே விட்டு வந்துட்டோம்ல, அதான்டா மனசு கேட்கல. என்ன மனசு கேட்கல? கோயில் தெரு என்ன குவைத்திலயா இருக்குது? 4 தெரு தள்ளி தானே இருக்கு. போய் 2 காட்டு காட்டிட்டு வா. அது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எப்படி போறது? என்னது, உனக்கு வயிறு குடமுடாக்குதா? ஐயோ, இங்க ஏதாவது பண்ணி வச்சு தொலைச்சிராதா? நீ ஓஞ்ச வாழைப்பழத்தை திங்கும் போதே நினைச்ச உனக்கு ஏதாவது ஆகும்னு. கிளம்பு கிளம்பு. தாத்தா சொல்லுங்க தாத்தா. போ மெதுவா வா. தாத்தா நானும் போயிட்டு வரேன். நீ எதுக்கு அங்க? வேடிக்கை பார்க்கலான்ட்டு. இதெல்லாமா வேடிக்கை பார்ப்பாங்க. சாப்பிடு. சபா, என்ன சத்யா, இன்னி பெடல் எடுத்துட்டோம்ல. அது என்னப்பா பின்னி பெடல் எடுக்கிறது? ஃப்ரீயா போனேன்னு சொல்றான். என்ன தாத்தா எந்திரிச்சிங்க? இதை கேட்டுட்டு உங்களோட எப்படி பார்க்க சாப்பிட முடியும்? அவரே எதிர்ச்சாரு, நீ என்னடா? கிளம்புடா, போட.